தன் ஆத்துமாவை மாயை கொப்பு கொடாமலும். என்னது? ஆத்துமாவை மாயைனா எல்லாம் அழிந்து போகிற ஒன்று. இந்த அழிந்து போகிறதன் மேல கண்கள் என்ன செய்யக்கூடாது? பதிக்க கூடாது. எல்லாம் அழிஞ்சு போகும். வாட் எவர் வி see, காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியம். காண்கிறதெல்லாம் அனித்தியம், அழிந்து போகும். இன்னைக்கு ஒரு பிரியாணி பாக்குறீங்களா? அந்த பிரியாணிக்காக ஏதாவது பொய் சொல்லி சாப்பிட்டு ஏதாவது பண்ணா வயிற்றுக்குள்ள போனது ஜீரணமாய் வெளியே போயிடும். அழிஞ்சு போற ஒன்று. ஆமேன். ஆக அனித்தியமானவைகளுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? மெய்ப்பொருளை இழந்து விடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடக்கூடாது. சில பேர் பொண்ணுக்காக விட்டுறான், பெண்ணுக்காக விட்டுறான், மாணிக்கமாக இயேசுவை விட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன? உலக ஆசை, சிற்றின்பங்கள். ஆக மாயையான காரியத்துக்காக இருதயம் சாய்ந்து போகக்கூடாது. நித்தியம் ஒன்று நிரந்தரம் ஒன்று வரப்போகிறது. அந்த நிரந்தரத்துக்காக என்ன செய்யணும்? நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆக மாயைக்கு தன் இருதயத்தை ஒப்புக்கொடாம, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறதான் கபடு. உடல்ல கபம் ஆகாது. கபம்னு என்னதுங்க? சளி, நுரையீரல் சளி, அதான் கபம். அந்த சளி உள்ளாரையே இருந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது ஒரு நாள் சாவு கொண்டு வந்துடும், மரணத்தை கொண்டு வந்துடும், டிபி கொண்டு வந்துடும், எலும்பு உருக்கி நோய். அதுதான் கபம் ஆகாது. ஆமேன். தேவ பிள்ளையே, கபடாய் ஆணையிடாமலும் இருக்க வேண்டும். பொய்யான வார்த்தைகளை சொல்லாம இருக்க வேண்டும். இதெல்லாம் கேட்கும்போது உணர்வு வரணுங்க. அல்லேலூயா.